Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சொல்லுவோம்ல முன்னாடி விட இப்போ நீ நல்லா சமைக்கிற, அடுத்து முன்னாடி விட இப்போ நீ நல்லா படிக்கிற, அதுக்கு அப்புறம் என்ன முன்னாடி விட நீ இப்போ நல்லா வண்டி ஓட்டுற, இப்படி முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது, அது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவ முன்னாடி விட இப்போ நல்லா சமைக்கிறா. நம்ம சொல்லுவோம்ல அவ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, முன்னாடி விட இப்ப இவ நல்லா சமைக்கிறா. இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவள் சமைக்கிறாள். ஓகே, இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லலாம். ஓகே, அவள் சமைக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அவள் she, அடுத்து சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது cook. ஓகே, கூட என்ன சேர்க்கணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் he, she, it singular noun வரும்போது வரக்கூடிய வெர்ப் கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும். ஆனா இதுல லாஸ்ட் கேல முடியுது, சோ எஸ் தான் சேர்க்கணும். ஓகே, she cooks. அடுத்து என்னன்னா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு இப்படி சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா better now than before. ஓகே, better now than before. முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. better now than before. அப்போ அவ முன்னாடி விட இப்போ நல்லா சமைக்கிறா அப்படி சொல்லணும்னா she cooks better now than before. she cooks better now than before. ஓகே, இது present continuous tense படி சொல்லணும்னா எப்படி சொல்றது? she, அடுத்து என்ன வரணும்? be verb வரணும். she வந்தாச்சுன்னா is, அடுத்து என்ன வரக்கூடிய verbல கூட ing சேர்ப்போம். she is cooking, அடுத்து இது அப்படியே எழுதணும். better now than before. Okay, she is cooking better now than before. இல்லனா she cooks better now than before. இது சப்ஜெக்ட நம்ம மாத்துறோம். நீ முன்னாடி விட இப்போ நல்லா சமைக்கிற. நம்ம சொல்லுவோம்ல அவள் இருக்க இடத்துல நீ மாத்துறோம். நீ முன்னாடி விட இப்போ நல்லா சமைக்கிற. சமைக்கிறார் இப்படி சொல்லுவோம்ல. அப்போ இதுல எப்படி வரணும்? சப்ஜெக்ட் என்ன வரணும்? நீனா யூ. இத வந்து நம்ம என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுத போறோம். யூ இங்க என்ன வரணும்? குக் மட்டும் தான். எஸ் இஎஸ் ஐஎஸ் எதுவுமே வராது. குக் அப்படியே எழுதணும், வெர்ப அப்படியே எழுதணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஐனால சிங்குலர் தான், ஆனா ஐ வந்தாலும் சரி யூனால சிங்குலரையும் குறிக்கும் ப்ளூரலையும் குறிக்கும். ஆனா எது வந்தாலும் நம்ம குக் தான் எழுதுவோம். சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன்ஸ் இந்த மாதிரி வரும்போது வரக்கூடிய வெர்ப் கூட எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது, வெர்ப அப்படியே எழுதணும். ஓகே, அப்ப யூ குக், அடுத்து என்ன? better now than before. ஓகே, நீ முன்னாடி விட இப்போ நல்லா சமைக்கிற. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பரவாயில்ல, அவன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அவன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான். இது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் படிக்கிறான். இது எப்படி எழுதுறது? அவன் he, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுதும் போது எப்படி எழுதணும்? கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இதுல என்ன சேர்க்கணும்? இங்க பாருங்க, லாஸ்ட் ஸ்டடி, படிக்கிறதுக்கு ஸ்டடி, லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னன்னா ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் இல்ல வந்து நம்ம லாஸ்ட் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்ணணும். அது வந்து வரக்கூடிய அந்த வெர்ப பொறுத்து ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் மாறும். இதுல வந்து லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சிருக்கு. சோ என்னது
ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்த்திருக்கோம். ஓகே, he studies. ஓகே, அடுத்து என்ன, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லணும்? better now than before. better now than before. இதே இது சிம்பிள் present continuous tense படி சொல்லணும்னா he வந்தாச்சு, கூட என்ன வரணும்? is தான் வரும். be verb சேர்த்துக்கணும். he is. அடுத்து என்ன, studying. verb கூட ing சேர்ப்போம். ஓகே, verb அப்படியே எழுதிட்டு கூட ing சேர்த்தா போதும். study. அடுத்து என்ன, better now than before. ஓகே, அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான் அப்படின்னா he studies better now than before. இது present continuous tense படி சொல்லணும்னா he is studying better now than before. இது நீ முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிற இப்படி சொல்லணும்னா he study வரும். இங்க வந்து இந்த IS எல்லாம் இந்த என்னது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். இங்க you வந்தாச்சுன்னா இங்க study. ஓகே, அந்த verb அப்படியே எழுதினா போதும். you study. அடுத்து என்ன, better now than before. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்னால முன்னாடி விட இப்போ நல்லா பார்க்க முடியுது. முன்னாடி வந்து நம்ம கண்ணாடி போடாம கொஞ்சம் கண்ணு மங்களா இருக்கும், அப்போ கண் பார்வை என்னது கொஞ்சம் மங்களா தெரியும். ஆனா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு பரவாயில்ல, இப்போ முன்னாடி விட எனக்கு நல்லா பார்க்க முடியுது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, என்னால முன்னாடி விட இப்போ நல்லா பார்க்க முடியுது அப்படின்னா பாருங்க, என்னால பார்க்க முடிகிறது. இது எப்படி சொல்லலாம்? என்னால் ஒரு செயலை செய்ய முடியுது, முடியும், முடியுது அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்க எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னால், என்னால்னா ஐ. அடுத்து என்ன, முடிகிறது, ஒரு செயலை செய்ய முடியுது, அதுக்கப்புறம் முடியும் அப்படின்னா கேன். அதுக்கு அடுத்துதான் மெயின் வெர்ப். இந்த கேன்ங்கிறது மாடல் வெர்ப். அடுத்து மெயின் வெர்ப் பார்க்க, பார்க்கனா சி. ஓகே, இந்த கேன் மாடல் வெர்புக்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே V1 பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எதுவும் எழுதக்கூடாது, வெர்ப அப்படியே எழுதணும். ஓகே, அடுத்துதான் என்னது, முன்னாடி விட இப்போ நல்லா பார்க்க முடியுது. அந்த முன்னாடி விட இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு better now than before. ஓகே, அப்போ என்னால முன்னாடி விட இப்போ நல்லா பார்க்க முடியுது அப்படின்னா I can see better now than before. ஓகே, நெக்ஸ்ட், அவன் முன்னாடி விட இப்போ நல்ல கிரிக்கெட் விளையாடுறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் முன்னாடி விட இப்போ நல்ல கிரிக்கெட் விளையாடுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடுறான். இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோமா பாருங்க, அவன் he. அடுத்து விளையாடுறான், விளையாடக்கூடிய செயல் நடக்கு. அப்ப அடுத்து என்ன வரணும், verb வரணும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, play. அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி என்ன சேர்க்கணும், கூட எஸ் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒருக்க பார்த்திருக்கோம், என்னன்னா அவன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான்னு சொல்லும் போது அங்க ஸ்டடி, அங்கேயே லாஸ்ட் ஒய்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அதுல மட்டும் ஏன் ஐஇஎஸ் சேர்த்திருக்கோம், ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்த்தோம். ஆனா இங்க பாருங்க, ஒய்க்கு கூட எஸ் மட்டும் தான் சேர்க்கிறோம். அது ஏன், அது ஏன்னா நம்ம இப்போ இந்த ஒய்க்க முந்தின நம்பரை பார்க்கணும். முந்தின நம்பர் பாருங்க ஏல இருக்கு, இங்க பாருங்க ஒய்க்கு முந்தின நம்பர் டில இருக்கு. இப்படி முந்தின நம்பர் ஏ இ ஐ ஓ யூ வவல் லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ஒய்க்க முந்தின நம்பர் வவல் லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்னது, ஒய் வந்துச்சுன்னா லாஸ்ட் என்ன சேர்க்கணும், எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஆனா இங்க வந்து ஒய்க்கு முந்தின நம்பர் கான்சனண்டா இருந்துச்சுன்னா, இந்த லெட்டர் வந்து கான்சனன்ட் லெட்டரா இருந்துச்சுன்னா அடுத்து வர ஒய்க்க அடுத்து என்ன வரணும், ஐஎஸ். அந்த ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்க்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ he
plays அடுத்து என்ன cricket. cricket. He plays cricket. அவன் cricket விளையாடுறான். எப்படி முன்னாடி விட இப்போ நல்லா அப்போ better now than before. ஓகே அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா கிரிக்கெட் விளையாடுறான் அப்படின்னா he plays cricket better now than before. நெக்ஸ்ட் நீ முன்னாடி விட இப்போ நல்லா ட்ரை பண்ற நம்ம சொல்லுவோம்ல நீ முன்னாடி விட இப்போ நல்லா வண்டி ஓட்டுறிய பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோமா அதுதான் ஓகே அப்ப என்ன நீ ட்ரை பண்ற அப்படின்னா இத வந்து என்னது present continuous tense எழுதலாம் ஓகே he is playing cricket better now than before. ஓகே இத அப்படி சொல்லலாம் இதையும் என்னது simple present tenseலயும் சொல்லலாம் present continuousலயும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ subject you நீனா you அடுத்து என்ன டிரைவ் பண்றது வண்டி ஓட்டுறது ஓகே you drive அடுத்து என்ன முன்னாடி விட இப்போ நல்லா அப்படின்னு சொல்லும்போது better now than before. ஓகே அப்போ நீ முன்னாடி விட இப்போ நல்லா டிரைவ் பண்ற அப்படின்னா you drive better now than before. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அவன் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கான் நம்ம சொல்லுவோம்ல அவன் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு அது எப்படி சொல்றது பாருங்க இருக்கிறான் ஓகே ஒருத்தங்களுடைய நிலை அவங்க வந்து எப்படி இருக்காங்க என்னவா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்னது டி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம் மெயின் வெர்ப் எதுவுமே வராது. அப்போ அவன் அப்படின்னா சப்ஜெக்ட் he அதுக்கு அடுத்து டி வெர்ப் என்ன இருக்கிறான் அப்படின்னா பிரசன்ட் am is are இந்த மூணு பி வெர்ப்ல ஒன்னு தான் சேர்க்கணும் ஓகே அப்ப இல்ல வந்து he வந்திருக்கனால is தான் சேர்க்கணும் he is அந்த இருக்கிறான் அவங்களுடைய நிலையை நம்ம சொல்றது அப்ப இங்க வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி வெர்ப் he is அடுத்து என்ன முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கா அந்த மாதிரி சொல்லும்போது better now than before. அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னா he is better now than before. ஓகே he is better now than before. நெக்ஸ்ட் என்னால முன்னாடி விட இப்போ நல்லா ஓட முடியுது நம்ம சொல்லுவோம்ல பரவாயில்ல என்னால இப்போ நல்லா ஓட முடியுது முன்னால விட இப்போ நல்லா ஓட முடியுது இதை எப்படி சொல்லலாம் பாருங்க என்னால் ஓட முடிகிறது அப்படின்னா என்னால் சப்ஜெக்ட் ஐ அடுத்து என்ன வருது முடிகிறது ஒரு சேலை முடியும் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன யூஸ் பண்ணணும் கேன் அடுத்து என்னது verb வரணும் verb என்ன ஓடுறது ஓடுறதுக்கு run I can run அடுத்து என்ன வரணும் முன்னாடி விட இப்போ நல்லா அந்த மாதிரி சொல்லும்போது better now than before. ஓகே அப்போ என்னால முன்னாடி விட இப்ப நல்லா ஓட முடியுதுன்னா I can run better now than before. I can run better now than before. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அவர்கள் முன்னாடி விட அவர்கள் என்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட முன்னாடி விட இப்போ நல்லா பேசுறாங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க ஆனா இப்ப பரவாயில்ல அவங்க வந்து என்கிட்ட முன்னாடி விட இப்போ நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.